ரமலான் முதல் நாள். மெக்சன் மகிழ்ச்சியுடன் சஹர் சாப்பிட எழுந்தான். இன்று நான் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் என்று உறுதியாய் நினைத்தான். பள்ளியில் நண்பர்கள் சாப்பிடும்போது மெக்சன் தாகமாக இருந்தாலும் பொறுமையாக அமைதியாக இருந்தான். அல்லாஹ் அவன் பொறுமையை பார்க்கிறார் என்பதை அவன் நம்பினான். வீடு திரும்பும் வழியில் ஒரு ஏழை மூதாட்டியை மெக்சன் பார்த்தான். யாரும் பார்க்காமல் தனது சிறிய பணத்தை அவளிடம் கொடுத்தான். வீட்டில் தனியாக இருந்தபோது பசியும் தாகமும் அதிகரித்தது. ஃப்ரிட்ஜ் திறந்து ஜூஸ் பார்த்தான். அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்று நினைத்து அதை மூடிவிட்டான். அஜான் ஒலித்தது. மெக்சன் குடும்பத்துடன் பேரிச்சம்பழம் கொண்டு நோன்பு திறந்தான். அந்த தண்ணீரின் இனிமை அவன் மனதை மகிழ்ச்சி அடையச் செய்தது. அந்த இரவு மெக்சன் சத்தாவில் அல்லாவிடம் துவா செய்தான். யாருக்கும் தெரியாத அவன் நல்ல செயல்கள் அல்லாவிடம் பெரிய நன்மையாக சேமிக்கப்பட்டது. நோன்பு என்பது பசியும் தாகமும் அல்ல, அது பொறுமை, இரகசிய நன்மை மற்றும் அல்லாவுக்காக வாழும் இதயம். அல்லாஹ் நம் மறைந்த நன்மைகளை மிகவும் நேசிக்கிறார்.